சுமன் சுமன் கவி, இப்போ முதலமைச்சர் ஏதோ ஒரு ஆப்ஷனை பண்ணி பார்ப்போம், சார் சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை மூலமா ஏதோ ஒரு தீர்வு கிடைக்குதா அப்படின்னு முயற்சி செய்வோம் அப்படின்னு முதலமைச்சர் பண்றாரு. ஆனா எதிர்கட்சிகள்ல இருந்து அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இல்லை, எதிர்க்கட்சிகள் சொல்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பகுதி தான். எதிர்க்கட்சிகளும் சொல்கிறார்கள். கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் என்ன சொல்லுது? நீங்கள் என்ன தண்ணி அப்படியே அங்கேருந்து அள்ளி தூக்கிட்டு சஞ்சீவி மேலே தூக்கிட்டு வந்த மாதிரி வந்துட போகிறீங்களான்னு கன்னியாகுமரியில் பேசிய சிபிஎம்னுடைய பொதுச் செயலாளர் இவர் நம்ம சண்முகம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பை ஏற்கனவே நாம் தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம், எக்காரணம் கொண்டும் இதில் மேகத்தாட்டில் அணை கட்டக்கூடாதுங்கிறதுல தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்கு, இதை நீங்கள் பலவீனப்படுத்துகிற மாதிரி செயல்படுறீங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் சிபிஐயை சேர்ந்த வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் காவிரி ஆணையம் இருக்குது, அதனுடைய அதிகாரத்தை பலவீனப்படுத்துகிற மாதிரி அதற்கு கலந்தாலோசிக்காமல் நீங்கள் உங்களுடைய தனிச்சையாக போவது என்பது அந்த அமைப்பினுடைய அந்த என்ன சொல்ற அதனுடைய நம்பகத்தன்மையை குறைக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணாம, அது மட்டும் இல்லை விவசாயிகள் ஒன்று சொல்றேன் சார், இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்புல நாங்க போறோம்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சொல்றாரு, ஆனா தமிழ்நாடு அரசு சார்பில் இதுவரைக்கும் நாங்க போறோம் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லையே சார். சொல்லலை. இவருக்கு நம்ம நிர்மல்குமார் அவர்கள் கூட இன்னைக்கு நேற்று பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு, இன்னும் எந்த இதுவும் உறுதியாக இல்லை, உத்தரவாதம் இல்லைங்கிறாரு. ஆனால் இப்போ சமீபத்திய செய்தி என்ன, 3ஆம் தேதி அவர் போவதாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் செய்தி இல்லை, அஃபிஷியலாக இன்னும் வரல சார், இப்போ வரைக்கும் வரல. இதை யார் சொன்னது? அப்போ நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் நியூஸ் தானே. தமிழ்நாடு அரசு, ஏன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவரு சொல்றாரு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்போ அவருக்கு எங்க இருந்து அந்த தகவல் வந்திருக்கணும் இருக்கு. திமுக தலைவர் சொல்றாரு, திமுக தலைவர் சொல்றது மாதிரியே இது விவசாயிகள் சங்கங்கள் போராடுது, விவசாயிகள் சங்கங்கள் எதிர்க்குது, அவர்களுக்கும் தகவல் வந்திருக்கா? சிவகுமார் சொன்னாரு. ஆமா, டி.கே. சிவகுமார் சொன்னாரு. எல்லாருமே சிவகுமார் சொல்றதை வச்சுதான் இங்க ஒரு அரசியல் இல்ல. விஜய் சொல்ல மாட்டாரு, அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு இருக்கோம். நாளைக்கு போயிடுவாரு. நீங்க என்கிட்ட கேட்பீங்களா, என்னங்க போயிட்டாரு அப்படின்னு கேட்ப நம்ம கேட்பீங்களா? இந்த கேள்வி நீங்க நாளைக்கு கேட்பீங்களா? மறுபடியும் கூப்பிட்டு வச்சு நாளைக்கு போயிட்டாருன்னா, அதாவது 3ஆம் தேதி போயிட்டாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? போகமாட்டாருங்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்குதா? இப்போ போயிடுவாரு, போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா பிரச்சனை. இன்னொன்று, நாங்க போகலைங்க அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம்? இத்தனை பேர் நீங்க திமுக விட்டுருங்க, உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிற 2 கட்சி, நீங்க விவசாயிகளை கூட விட்டுருங்க, விவசாயிகள் கொந்தளிக்கிறாங்க, அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு ஆதரவு தந்து உங்க ஆட்சியை தூக்கி நிறுத்தி வைத்து இருக்கிற 2 கட்சிகளுமே கடுமையான விமர்சனத்தை கொடுக்குது. நீங்க என்ன தண்ணியை அள்ளிட்டா வர போறீங்கன்னு சண்முகம் சொல்றாரு, அவருக்கு பதில் சொல்லுங்க. அப்ப அவர்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல மாட்டோம்னா, அப்ப பதில் சொல்லாமல் இருப்பது என்பது ஒரு மறைமுகமான திட்டத்தோடு இருப்பதுன்னு அர்த்தம். பதில் சொல்லிட வேண்டியதானே, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா. இப்ப நாளைக்கு நீங்க சொல்ல முடியுமா முதல்வருக்கு என்ன மறைமுக திட்டம் இதுல இருக்க போகுது? முதல்வருக்கு என்ன மறைமுக திட்டம்? மறைமுக திட்டம்னா இப்ப எங்க போகலங்கிறத நீங்க சொல்லிட வேண்டியதானே கேக்குறேன். இப்ப இத்தனை பேர் எதிர்க்கிறாங்கல்ல, நீங்க திமுக எதிர்க்கிறது, திமுக ஒரு பக்கம், துரைமுருகன் அவர்கள் எதிர்த்திருக்கிறாரு, ஸ்டாலின் அவர்கள் பேசி ட்வீட் போட்டிருக்காரு, எல்லாம் சரிதான், எல்லாரும் போட்டிருக்காங்க. தாவேக்கால இருந்து யாராவது ட்வீட் போட்டிருக்காங்களா? முதலமைச்சர் குறித்து பேசியிருக்காரா? அரசு தரப்புல ஏதாவது செய்தி வெளியிடப்பட்டிருக்கா? அப்ப ஏன் ரியாக்ட் பண்ணணும் தான் சொல்றேன் சார். தாவேக்கா, அதாவது திமுக மட்டும் சொல்லல, திமுக மட்டும் சொல்லி இருந்தா திமுகவுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது தாவேக்காவை அக்யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். இருக்கிற விவசாய சங்கங்கள் சொல்லுது, கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் 2 தலைவர்களும் சொல்றாங்க, இன்ன பிற தலைவர்கள் அன்புமணி சொல்றாரு, அன்புமணி கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு. அது என்ன சொல்றாரு அவரு, காங்கிரசும் பாஜகவும் இணைந்து கர்நாடகாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது, இந்த இடத்துல நீங்க உஷாரா இருக்கணும். காங்கிரசும் பாஜகவும் இணைந்து அவங்க தேசிய அளவில் அவர்களுடைய நலனை பார்க்கிறார்கள் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? புதிய தமிழகம் கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க இத்தனை பேர் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அமைதியா உட்கார்ந்துருக்கீங்கன்னா, யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். இஃப் யூ டோ, நீங்க பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க கேட்குறீங்க இல்லையா? சரி, இத்தனை பேருக்கு தவறான தகவலா?
இப்ப இத்தனை இப்ப என்ன நீங்க கேள்வி சரி கேட்கலாம் சார், அல்லது போகவே கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? அதை சொல்லுங்க, ஏன் போகக்கூடாது? அதுதான் அவர்கள் சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு நடுவர் ஆணையம் இருக்குது, காவிரி மன்றம் இருக்குது, ஆணையம் இருக்குது. அந்த ஆணையத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அதோடு கலந்தாலோசிக்கணும் நீங்க ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க இங்க இருந்துகிட்டு சட்ட போராட்டத்தை தான் செய்யணுமே சொல்றேன். பற்றி சொல்லி முடிச்சிருந்தேன். சார் சொன்னாங்க அந்த காலத்துல வந்து ஒரு கர்நாடகாவில் போய் எம்ஜிஆர் தண்ணி வாங்கிட்டு வந்தாருன்னு. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? அவர் அன்னைக்கு இருந்தவர் வந்து எம்ஜிஆரினுடைய ரசிகர். அதை அப்படியே சொல்லிக்கிட்டாரு. அதனால நாங்க வந்து இதை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார். ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, அதுக்கு பிறகு 2012 ஜெயலலிதா ஜெகதீஷ் ஷட்டர் 2 பேரும் சந்திக்கிறாங்க. 30 டிஎம்சி தண்ணி வேணும் எங்களுக்கு அப்படின்னு அவங்க கேள்வி டிமாண்ட் பண்றாங்க. 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையால் ஒரு பலனும் இல்லை. எங்களுக்கு வறண்டு போச்சு, எங்களுக்கு தண்ணியே இல்லை அப்படின்ற பதிலை தவிர அவர்கள் ஒண்ணுமே செய்யல. ரிட்டர்ன் எதுவும் வரல. அப்ப எதுக்கு சொல்றோம்னா, ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது. மீண்டும் போய் நம்ம முட்டுவதால் இப்போ இல்ல சார், இப்போ இந்த ஆணையத்திட்ட அவங்க முறையிட்டு 15,000 கனஅடி என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது இன்னும் ஒரு அட்வான்ஸ்டா ஏதாவது மூவ்மெண்ட்ஸ் இருக்கும்ல. ஏன் எம்ஜிஆரால செய்ய முடிந்ததா, ஏன் விஜயால இன்னும் கூட கொஞ்சம் அதிகமா செய்ய முடியாது? இப்போ இது நீங்க சொன்னீங்க இல்லையா, இதே மாதிரி அதாவது எம்ஜிஆர் செஞ்ச மாதிரி நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கிரீன் பிளே ஏதாவது இருக்குமான்னு தான் நமக்கு சந்தேகப்பட வேண்டியிருக்குது. மற்றபடி இப்போ வந்து நீங்க நீதிமன்றம், அதாவது என்ன சொல்றதுன்னா, நீதிமன்றம் சொல்லியாச்சு, நடுவர் மன்றம் சொல்லிடுச்சு, நீங்க வந்து 3.5 டிஎம்சி திருப்பி கொடுக்க 4.5 டிஎம்சி திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. அதற்கு பிறகும் வந்து நீங்க சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து வேற எந்த என்ன சொல்றதுன்னா நல்ல நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை. நம்மை பலவீனப்படுத்தும். ஏற்கனவே இருக்கிற அந்த தீர்ப்புகளையும் இருக்கிற அந்த செட்டப்பினுடைய வலுவையும் குறைக்குமே தவிர இது பெரிய நன்மையை தராது. இதுதான் கடந்த காலம் சொல்லி இருக்காரு. இன்னைக்கு டிகே சிவகுமார் இன்னொன்னும் சொல்றாரு, இப்போதைக்கு நீங்க வரணும்னு தேவையில்லை அப்படின்னு டிகே சிவகுமார் முதலமைச்சர் விஜய்க்கு என்ன பண்றாரு, தகவல் தெரிவிக்கிறார். ஸோ இது என்ன மூவை வைக்கும்? இல்ல இது என்ன மூவ் என்ன நமக்கு தெரியல. அவங்களுக்குள்ள என்ன டீலிங்னு எனக்கு தெரியல. நீங்க இப்ப சொல்றது சுமூகமா முடிச்சிடுறோம். இல்ல சுமூகமா முடிக்கிறதுங்கிறதுங்க, ஏங்க நடுவர் மன்றம் சொல்லியாச்சு, வழிகாட்டுதல் சொல்லியாச்சு, இவ்வளவு டிஎம்சி தண்ணீர் நீங்கள் திறந்து விடப்பட வேண்டும்னு சொல்லியாச்சு. அதை ஃபாலோ பண்ண வேண்டியது மட்டும்தான் கர்நாடகாவின் வேலையை தவிர, அதே மாதிரி மேகதாட்டு விவகாரத்திலையும் நீங்க தமிழ்நாட்டின் தீர்ப்புகளை, அதாவது அபிப்பிராயத்துக்கு மீறி உங்களால் செயல்பட முடியாது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, பாண்டிச்சேரி 3 மாநிலங்களினுடைய அபிப்பிராயங்களுக்கு மீறி உங்களால் செயல்பட முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போது செய்து கொண்டிருப்பது என்பது முழுக்க கர்நாடகா அதனுடைய அவர்களுடைய மாநிலத்தினுடைய அந்த அரசியலை செய்கிறார்கள். நாம கேட்கறது வாழ்வாதாரத்தை கேட்கிறோம், நமக்கு தண்ணி கேட்கிறோம், நமக்கு அடிப்படையை கேட்கிறோம். சார் இப்போ அவங்க தானே சார் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல தமிழ்நாடு முதலமைச்சரை ஏன் தொடர்புபடுத்தணும்னு கேட்கிறேன். இல்லை இதை என்ன நீங்க மறுபடியும் தமிழ்நாடு முதலமைச்சரை தொடர்பு படுத்துறோம்னு என்ன அர்த்தம்? கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி சொல்லுதுங்க, எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு தொடர்பு இல்லை, எங்களுக்கு அப்படி எதுவும் திட்டம் இல்லைன்னா பகிரங்கமா வெளிப்படைத்தன்மையோட இருக்க வேண்டியதானே? வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டியது தானே. ஒரு அறிக்கை கொடுத்து அல்லது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ட்விட்டு உங்களுடைய ஹேண்டில் இருந்து, எங்களுக்கு அப்படி எந்த திட்டமும் இல்லை, நாங்கள் ஒருபோதும் போறது இல்லை, எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் இங்கிருந்தே நிகழ்த்துவோம் சொல்ல வேண்டியதானே? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவோம், எல்லாருடைய முடிவுகளையும் கேட்போம், இன்னும் வலுவாக சட்ட போராட்டத்தை நடத்துவோம், இது சொல்ல வேண்டியதானே? அப்படி இல்லாம அமைதியாக இருப்பது என்பது பிரச்சனைகளை கூட்டும், முடிவற்ற நிலையை அல்லது நீங்க எந்த பக்கம் தெரியாத நிலையை, குழப்பத்தை அதிகரிக்கும். அதுதான் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் சண்முகமோ அல்லது ஸ்டாலினோ அல்லது மற்றவர்களோ கிடையாது, டிகே சிவகுமார் கூட கிடையாது. முழுக்க வெளிப்படைத்தன்மையற்ற விஜய் மற்றும் தாவேகா அரசு. இப்போ முல்லை பெரியார் விவகாரம்லாம் வரும்போது காமராஜர் ஒரு ஃபோன் காலை பண்ணி அந்த தண்ணியை பெற்றார்லாம் சொல்லுவாங்க. அத மாதிரி ஒரு ஈஸி அப்ரோச் விஜயும் டிகே சிவகுமார் மேற்கொள்ளலாம். ஃபோன் கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபோன் கால், அதாவது என்னன்னா, முதல்ல நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல இருக்கிற சட்ட வழிமுறைகள் என்னவோ அதை செய்வோம், அதுதான் அடிப்படை. நீங்க ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து ஒரு லீகலான பாடி என்ன இருக்கோ அதன் வழியாக நான் வருகிறேங்கிறதா இந்த இந்திய நாட்டில் எதுவானாலும் செல்லுபடியாகும். தனிப்பட்ட முறையில் நான் போய் பேசி கொண்டு வர்றேங்கிறதுக்கு அவர் மறுபடியும் நான் சொல்றேன் அந்த வார்த்தையை, தண்ணியை நீங்கள் அள்ளி வரப்போகிறீர்களா அப்படின்னு கேட்டது அந்த நக்கல் நான் கேட்கல, அதாவது அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற சிபிஎம் தான் கேட்குது.
அப்படி சொல்வது என்பது உங்களுடைய வலுவில் நீங்க என்ன சுறா படத்திலேயோ இல்லை மற்ற படத்திலேயே வர்ற மாதிரி ஹீரோ மாதிரி இறங்கி நின்று செய்ய போறீங்களாங்கிற கேள்வியைத்தான் பே சண்முகம் கேட்கிறார். சரி, என்ன சார் சொல்லுங்க. அதாவது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு தான் தீர்ப்பு கொடுத்துருக்கிறது. 177 டிஎம்சி தண்ணீர் திறந்து சொல்லி. 1 மில்லியன் என்பது 1000 ஒரு மில்லியன் என்பது 1000 மில்லியன் லிட்டருக்கு ஈக்குவலானது. அது திறந்து விடணும்னு சொல்லியிருக்கு. அதை விடலாங்கிறது தான் கேஸு. திரும்பியும் இப்போ கண்டெம்ட் தான் போகணும். திரும்ப கோர்ட் நடவடிக்கை எடுத்தால் கண்டெம்ட் போகணும். அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. அவங்க கவுண்டர் போடணும்பாங்க. இப்போ தண்ணி தேவை. இதுக்கு பேச்சுவார்த்தை தான் தீர்வாக இருக்குமே தவிர பேச்சுவார்த்தையில் தீர்வு கிடைக்கலன்னா அங்கே தான் போய் ஆகணும். அல்டிமேட்டாக வேறு வழி கிடையாது. ஆனால் அதற்கு முன்னே ஒரு முயற்சி எடுக்கலாம் என்று எடுத்தால் அதற்கு ஏன் தடுவெட்டி போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. சுமன் கவி. இல்லை 3 கேள்வியில் 2 கேள்வி ஒரே கேள்வி தான். 35, 30, 28% ரெண்டுமே வந்து அரசியல் அப்படின்னு தான் கொடுத்துருக்கீங்க. அரசியலை தாண்டி இங்கே வந்து இயக்கம் என்பது குறைவாக இருக்கிறது, அதுவும் சரியான பாதையில் செயல்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பதில் சொல்ல வேண்டுமே தவிர அது தவிர அமைதி காட்பது என்பது சரியல்ல. நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட பிரச்சனையே இவ்வளவு பெரிய கேள்வியே வந்திருக்காது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து.